ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராதிகா அவங்க நடிப்பில் சிவகுமார் முருகேசன் அவங்க இயக்கத்தில் எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ணி வந்திருக்க படம் தான் தாய்க்கிழவி. கிழவி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து தவணைக்கு விட்டு அதுக்கு வட்டி வாங்குற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வட்டி காசு தரல சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. ஸோ அவங்களுக்கு மூணு பசங்களுமே வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. இவங்க பொண்ணும் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பாட்டியை பார்த்தாலே இந்த ஊரே பயப்படுவாங்க. ஏன்னா ஊர் முழுக்க வட்டி வாங்கி அதை இவங்க வசூல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் உடம்பு முடியாமல் போகுது. அப்படி உடம்பு முடியாமல் போகும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க 120 பவுன் வச்சுருக்காங்க அப்படின்னு. இவெல்லாம் எமனவே எட்டி வளைச்சிக்கிட்டு இரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமலானதே நம்ம எதையும் 20 பவுன் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரில. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து தாய்க்கிழவி உயிரோடு வரணும். ஸோ அதுக்காக அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட கதை வந்து நார்மலாக எடுத்துருந்தால் படம் ஓடி இருக்காது. இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு டைலாக்லேயுமே ஒரு காமெடி எலமெண்ட், ஒரு ரியாலிட்டி காமெடி எலமெண்ட் அதெல்லாம் வச்சு இந்த கதை வந்து பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ நடக்கிற கதை மாதிரி இருக்கனாலேயே இந்த படம் ஒரு வெற்றி படமாக ஆயிடுச்சு. ஸோ அந்தளவு ஒருத்தான படமாக தான் இந்த தாய்க்கிழவி இருந்திருக்கு. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே, டைரெக்ஷன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாமே டைரக்டர் என்ன கேட்டிருக்காரோ அதை அப்படியே தந்திருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் நம்ம சொல்ல தேவையே இல்லை. எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து எல்லா படமுமே ஓரளவு சூப்பராக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கான ஒருத்தியான படங்களை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் தாய்க்கிழவியும் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா, ஒரே பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவ் இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எல்லாத்தையும் கணிச்சிடலாம். இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது, இது இங்கே தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நார்மலாக ஒரு வாரத்துக்கு ஒரு 2 படம் பார்க்குற ஆள்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த காமெடி உங்களை பார்க்க வைக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து இப்போது இந்த மாதிரியான படங்கள்லாம் கெட்டவங்களை நல்லவங்களாக மாற்றுறதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் கருத்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க மாற மாட்டாங்க. ஸோ அப்படியே படத்தை முடித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுவுமே கிளைமேக்ஸுமே எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ அதுவுமே ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 7, அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்தளவு ஒர்த்தாக இருக்கும். படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். அந்தளவு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த தாய்க்கிழவி. ஸோ இந்த படம் 100 கோடி அடிக்குமான்னு கேட்டால், சிவகார்த்திகேயன் சேயோன் கெட்டப்பில் ஒரு கேமியோ பண்ணியிருந்தால் படம் கண்டிப்பாக 100 கோடி அடிச்சிருக்கும்.